ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் எக்ஸாம் லீவுக்கு பாப்பாங்களெல்லாம் கொண்டு வந்து அம்மா வீட்டில் விட்டுட்டேன். இப்போ நான், அம்மா, அக்கா, பாப்பாங்க எல்லோரும் கோயிலுக்கு போகிறோம். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சோமனூரில் இருக்கிற ஐயங்கோயிலுக்கு தான் போயிட்டுருக்குறோம். இப்போ எல்லாருமே ரெடி ஆயாச்சு. இப்போ அச்சு ரெடி ஆயாச்சு. அதுக்கப்புறம் நம்ம குட்டியாவும் ரெடி ஆயாச்சு. அதுக்கப்புறம் நம்ம ரெடி ஆயாச்சு. அதுக்கு மூஞ்சி பேர் எப்படி இருக்கு. அதுக்கப்புறம் அக்காவும் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. நாங்க எல்லாரும் ரெடி ஆகி இப்ப கோயிலுக்கு போறோம். ரெடி ஆகி இப்ப கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம். இங்க பாத்தீங்களா, ராகேஷ் வாட்டருக்கு எனக்கு தண்ணி ஊத்திட்டு இருக்கான். ஏன்டா ராகேஷா, சீக்கிரமா ஊத்து போலாம். என்ன பண்ணுங்க அப்பாட்ட முடிஞ்சு போயிடலாம். சொல்லட்டுமா நீ அப்பாட்ட என்ன பண்ணுன்னு சொல்லட்டுமா? அப்பா அம்மு என்ன பண்ணானா சொல்லட்டுமா? எப்படியோ கோயிலுக்கு வந்தாச்சுங்க. இப்போ நம்ம வாழைத்தோட்டு ஐயங்கோயில் வந்திருக்கோம். இது நம்ம திருப்பூர் மாவட்டத்துக்கு பக்கத்தில் தான் இருக்குது. சோமனூர் ஏரியாவில் தான் இந்த கோயில் இருக்குது. இந்த கோயிலுக்கு நம்ம எதுக்கு வரோம் அப்படின்னா, நமக்கு வீட்டுக்கு பாம்பு வந்துச்சு அப்படி இல்லை ராகு கேது தோசை ஏதாவது இருக்குது, அது அப்படி இல்லை அப்படின்னா நம்ம சர்ப்பம் கனவுல வருது, அந்த மாதிரி இதுங்களுக்கு தான் இந்த கோயிலுக்கு மெயினாக வருவாங்க. அக்கா பார்த்திங்கன்னா தேங்காய் பழமெல்லாம் வாங்கிட்டாங்க. அம்மா செக் பண்ணிகிட்டு இருந்தாங்க என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா செக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் மாலை வாங்கணும்னு சொல்லியிருந்தாங்க அக்கா. சரி, அக்கா ஒரு மாலை வாங்கினாங்க, நானும் ஒரு மாலை வாங்கினேன். மாலையெல்லாம் வாங்கிட்டோம். மாலையெல்லாம் வாங்கிட்டு அப்படியே சரி போய் சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருந்தோம். இங்கே ராகேஷும் குட்டியாவும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. இங்கே இணை பிரியாத சகோதரிகள் 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க அப்படியே பேசிகிட்டே வந்தாங்க. இந்த கோயிலுக்கு எதுக்கு வந்திருக்கோன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே வந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஆளே இல்லாத கடைக்கு எதுக்குடா டீ ஆத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் பேசிகிட்டே போனேன். ஏன்னா பொது தரிசனத்தில் கூட்டமே இல்லை. அதுக்குள்ளே இவங்க சிறப்பு தரிசனம் போகலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. சரி வாங்க போய் பக்கத்துலேயே நின்று சாமியை கும்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் அப்படியே உள்ளே போயிட்டோம். சரின்னு சொல்லி உள்ளே எல்லாம் போய் சாமியெல்லாம் கும்பிட்டு சுற்றி சாமி கும்பிட்றதுக்கு வந்தோம். அங்கே பார்த்தீங்க அப்படின்னா ராகு கேது அந்த சர்பங்களோட சிலைகள் எல்லாமே லைனாக வச்சுருந்தாங்க. அந்த கோயில் சர்பத்துக்கெல்லாம் மஞ்சள் குங்குமம் வாங்கி லைனாக போடுறது ரொம்ப விசேஷம். இவங்கெல்லாம் போட்டு முடிச்சுட்டு 90 பார்த்திங்களா 2 பேர் அடிக்கடிக்கு மாற்றி மாற்றி வச்சுட்டு இருந்தாங்க, காசினியும் பிரக்யாவும். அதுக்கப்புறம் குட்டியாக டான்ஸ் ஆடிட்டு இந்த பக்கம் வந்தான். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, சரி நீங்கள்லாம் மஞ்சள் குங்குமம் போடுங்க, புவனாக்கு விளக்கு பற்ற வைக்கிறதுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு புவனா விளக்கு பற்ற வச்சு சாமியெல்லாம் கும்பிட்டுருந்தான். அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நானும் ராகேஷு அச்சு குட்டியாக எல்லோரும் நின்று அப்படியே பேசிகிட்டு இருந்தோம். எல்லாம் பேசி முடிச்சதும் அக்கா சரி வா போடுவா அப்படின்னாங்க. அப்புறம் நானும் அப்படியே கொஞ்சம் மஞ்சள் குங்குமம் வாங்கி போட்டு வந்தேன். சரி கோயிலுக்கு நம்ம சாமி கும்பிட்டு போடாமல் போனால் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நானும் மஞ்சள் குங்குமமெல்லாம் வாங்கி போட்டேன். அப்புறம் அக்காவும் போட்டுட்டு இருந்தாங்க. மஞ்சள் குங்குமமெல்லாம் போட்டு சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு கற்பூரமெல்லாம் பற்ற வச்சு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ராகு கேது சாமி இருந்துச்சு. ஸோ அங்கேயும் போய் நம்ம கும்பிட்டு வரலான்னு சொல்லிட்டு போய் அங்கேயும் கும்பிட்டு கோயிலில் என்ன ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா புற்றுமண் எடுத்து தண்ணியில் நல்லா கலந்துருவாங்க. அந்த தண்ணி எடுத்து பாம்பு கடிச்சிருக்கிற இடமோ இல்லைன்னா தோல் நோய் ஏதாவது சம்மந்தப்பட்டதாக இருந்தால் தேய்ச்சோம் அப்படின்னா குணமாயிரும். ஸோ அங்கே அந்த மண் தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு வீட்டில் சுற்றி தொளிச்சு விடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி அந்த தண்ணி மண்ணை எடுத்துகிட்டு வந்துக்கலான்னு எடுத்துகிட்டு வந்துட்டோம். இவங்க பொம்மை கடையை பார்த்ததும் எங்களுக்கு பொம்மை வேணும்னு சொல்லிட்டாங்க. அச்சு வீடியோ கேம் வாங்கியிருந்தாங்க. குட்டியாக உண்டியல் வாங்கியிருந்தான். எல்லாம் வாங்கிட்டு பொங்கலெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு சரி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.